இது உலகத்திலேயே ஸ்டிங்கியஸ்ட் மேன். அவன் grocery போனாலே சீப்பஸ்ட் ஐட்டம்ஸ் மட்டும் வாங்குவான், அல்லது எக்ஸ்பயர் ஆக போகும் பொருட்கள். கவுண்டருக்கு போன உடனே ஒரு பெரிய கூப்பான் ஸ்டாக் எடுத்து எப்போதும் 85 சென்ட்டுகள் மாத்திரம்தான் செலுத்துவான். வாட்டர் பில் சேவ் பண்ண டேப்பை சிறுசா திறப்பான். டூத்பேஸ்ட் முடிஞ்சா ஸ்டிக்ல ஸ்கிரேப் பண்ணி லாஸ்ட் பிட் யூஸ் பண்ணுவான். தன் பேரண்ட்ஸ்க்கு இன்சென்ஸ் ஸ்டிக் கூட 3ஆக உடைஞ்சு ஒரே மூச்சில சேமிப்பான். பிரேக்ஃபாஸ்ட்ல 1 egg only. ஒவ்வொரு நாளும் அவன் செலவு $3க்கு அதிகம் இல்லை. இப்படி 25 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு $1 மில்லியன் சேமிச்சான். ஆனா ரிட்டையர்மெண்ட் என்ஜாய் பண்ண போற நேரம் ஒரு நாள் எலிவேட்டர்ல ஃபெயிண்ட் ஆயிட்டான். ஹாஸ்பிட்டலுக்கு போன உடனே டாக்டர்ஸ் சொன்னாங்க, உனக்கு பிரெயின் டியூமர் இருக்கு. அவன் மற்றொரு ஹாஸ்பிட்டல் போய் டெஸ்ட் பண்ண அவர்கள் $20 அதிகமா கேட்டாங்க. அதனால் முதல் ஹாஸ்பிட்டலுக்கு திரும்பி போனான். ஆனா அந்த குள்ள டியூமர் வளர்ந்துருச்சு. டாக்டர்ஸ் சொன்னாங்க, உனக்கு இன்னும் 30 நாட்கள் தான். மனசு உடைஞ்சு போனவன் பேரண்ட்ஸோட கிரேவுக்கு போய் அழுதான். பிறகு பேங்க்ல இருந்த எல்லா பணத்தையும் வித்ட்ரா பண்ணி ஃப்ரெண்ட்ஸை அழைத்தான். அவர்கள் லக்ஸரி ஹோட்டல் புக் பண்ணி சாப்பிடாத ஃபுட் சாப்பிட்டார்கள். ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை $1000 நாளுக்கு ரெண்ட் பண்ணினார்கள். காயின்ஸ் கார்ட்டை வாங்கி விளையாடினார்கள். 100 ஆல்கஹால் பாட்டில்கள் வாங்கி முடியலன்னா வெயிட்டர்களுக்கு கொடுத்தார்கள். அவன் செமிட்ரிக்கு போய் பெரிய பியூரியல் பிளாட் வாங்கினான். $100,000 வாழ்க்கை போன்ற பேச்சு வாங்கி தன் மரணத்துக்கு பிறகு எரிக்க வைத்தான். தொழில்முறை மரணம் தயாரிப்பு கூட செய்து வைத்தான். லாஸ்ட் டேல வீட்டில் ஆக்சிடென்டலி எக்ஸ்பயர்ட் சாசேஜ் சாப்பிட்டான். உடனே கொலாப்ஸ். நண்பர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு போனார்கள். அவன் விழித்ததும் டாக்டர் சொன்னான், உனக்கு பிரெயின் டியூமர் இல்லை, நீயே ஸ்பாயில்டு ஃபுட் சாப்பிட்டதால தான் ஃபுட் பாய்சனிங் வந்தது. ஹியரிங் திஸ் அவன் கண் கலங்கினான். 25 ஆண்டுகள் சேவை பண்ணிய பணம் சில நாட்களில் முழுசா போய்விட்டது. சோ டெல் மீ, நீங்க சேவ் பண்ணுவீங்களா இந்த மாதிரி, அல்லது என்ஜாய் பண்ணுவீங்களா?